எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து எலுமிச்சை ஊறுகாய் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். இங்கே நான் ஏற்கனவே எலுமிச்சம்பழத்தை நான் வந்து அவிச்சு வச்சுருக்கேன், அதை குக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5லேருந்து 6 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் குக்கரில் அதை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் 2 விசில் வரை வச்சு எடுக்க போகிறேன். 2 விசில் முடிஞ்ச உடனே நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து அதை கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம ஊறுகாய்க்கு என்னென்ன பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோன்னு பார்த்துக்கலாம். இங்கே நான் வந்து வெந்தய பவுடரை வந்து பொடி பண்ணி வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு வந்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் என்னென்ன அளவுக்கு யூஸ் பண்ணுறோங்கிற நான் அதில் போட்டிருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸ் பழத்தை எடுத்து நான் வந்து அதை புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்க்க போகிறோம். கடுகு வந்து 1 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து 1 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். ஊறுகாய் எப்போவுமே நல்லெண்ணெயில் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இங்கே நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். இவ்வளோதான் பொருட்கள். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த எலுமிச்சம்பழத்தை தண்ணியை வடிச்சுட்டு ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். நல்ல கூர்மையான கத்தியாக எடுத்துக்கிறோங்க. அது உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து அதை இந்த மாதிரி துண்டுகளாக வெட்டிக்கிங்க. ஊறுகாய் பண்ணுறதுக்கு வெயில் காலம் வர வெயிட் பண்ணாமல் நீங்கள் இந்த குளிர் பிரதேசங்களில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஊறுகாவை உடனே பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு அகலமான பவுலில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, வெட்டின எல்லா அந்த எலுமிச்சங்காய்களையும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொடிகளை சேர்க்க போகிறோம். வறுத்து அரைச்சி வச்சுருக்க வெந்தய பொடி, மஞ்சள் தூள், கடுகுத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, அந்த எலுமிச்சம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜூஸை நல்லா சேர்க்குறேன். இந்த ஜூஸை சேர்த்துட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த எண்ணெயை சுட வைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த பொடிகள்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி எலுமிச்சம் நம்ம அவிச்சு வச்சது நல்லா குளிர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த பொடிகள் சேர்க்கணும். இப்போ கடுகு வெடித்ததுக்கப்புறம் நான் இந்த பெருங்காயத்தூளையும் போட்டுட்டு அந்த எண்ணெயை நான் இந்த எலுமிச்சம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுலில் சேர்த்துட்டேன். இப்போ இது நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது அந்த எண்ணெய், எலுமிச்சம் ஜூஸ், அப்போ நம்ம போட்டிருந்த அந்த மசாலா பொடிகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ட்ரை ஜாரில் எடுத்து மாற்றுங்க. அந்த நம்ம எந்த இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோமோ அந்த கண்டெய்னரில் வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். அதே போல் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா ஆறுனதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து எந்த ஜாடியில் வைக்க போகிறீங்களோ அந்த ஜாடிக்கு மாற்றணும். அப்படி இல்லைன்னா அந்த எண்ணெய் சூடாக இருக்கிறத சேர்த்திங்க அப்படின்னா உள்ளக்க ஆவி படிஞ்சு தண்ணி வைக்க ஆரம்பிச்சு தண்ணீர் கொறுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால எண்ணெய் ஊற்றி ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த எந்த ஜாடியில் வைக்க போகிறீங்களோ அந்த ஜாடிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப அருமையான நல்ல காரமான ரொம்ப சீக்கிரமே பண்ணக்கூடிய எலுமிச்சம் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து குளிர் பிரதேசங்களில் இருக்கவங்களாம் வீட்டில் பண்ணியே நீங்கள் வச்சுக்கலாம். வெயில் காலம் வர வெயிட் பண்ண வேணும் அவசியம் கிடையாது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.